ஹாய் கைஸ். தமிழ் சினிமாவில் இப்போ வர படங்கள் எல்லாமே பெருசாக போகிறதே கிடையாது. அதுவும் பெரிய ஹீரோஸ் படங்கள்னா ஒன்று ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது, இல்லைனா ஃப்ளாப் ஆகிடுது. எந்த ஒரு பெரிய ஹீரோஸும் ப்ராப்பரான ஹிட் படம் கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆக்டர் தனுஷ் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. கண்டென்ட் வைஸாகவும் சரி, ஹீரோவும் சரி, தனுஷ்க்கு இந்த படம் ப்ராப்பரான படமாக வந்திருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஆல்மோஸ்ட் படம் 3 மணி நேரம் ஓடுது. எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் படம் முழுக்க சீட்டச்சிலே தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட வில்லன் கேரக்டர் என்ன தான் கார்ப்பரேட் வின்னில் பழைய கேரக்டராகவே இருந்தாலுமே அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் தான் இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்டான விஷயங்களை கொண்டு வருது. அதை இன்னும் சுவாரஸ்யப்படுறதுக்காக நாகார்ஜுனோட கேரக்டர் சூப்பரான கிரே ஷேட் உள்ள கேரக்டராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கிரே ஷேட் உள்ள கேரக்டர் நல்லா ஒர்க் ஆகி தான் சொல்லணும் நாகார்ஜுன கேரக்டரில். அடுத்ததாக படத்தோட ஹீரோயின் பற்றி சொல்லணும்னா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நிறையா படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் வேல்யூவான கேரக்டர்ஸாகவே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நல்ல ரோல்னே சொல்லலாம். அவங்க அந்த கேரக்டரை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களை கிரிஞ்சி ராஷ்மிகான்னு யாரும் கூட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்ததாக மியூசிக் பற்றி சொல்லணும்னா டிஎஸ்பி கலக்கியிருக்காரு. கங்குவாலெலாம் வாங்காத அடி கிடையாது டிஎஸ்பி. அந்த தப்புலேருந்து கற்றுக்கிட்டு இதில் நல்லா ப்ராப்பராகவே மியூசிக் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். சாங்ஸ் எல்லாம் சுமார் தான், இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வர இடத்துல ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நார்மலான கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்காது. கதைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து படம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு தான் சொல்லலாம். ஓகே கைஸ், நீங்கள் இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.